வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி பிப்ரவரி 13ஆம் தேதி அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றியும், மேலும் மத்திய மாநில அரசுகளின் அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் பல்வேறு குளறுபடி காரணமாக கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. வரலாற்றில் முதல் முறையாக TNPSC தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி குரூப் 2 பதவிகளுக்கான பாரத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 14ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பெண்கள் வாக்குகளை அள்ளுவதற்காக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகையை 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் அதிகரிக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அதிமுகவும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிகளில் பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்குவதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பாக தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த திமுக அரசின் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் இன்னும் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் கடந்த தேர்தல் போலவே இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடைக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். இதற்கு போட்டியாக ஆளும் கட்சி திமுகவும் அனைவரும் வியக்கும் வகையில் பல்வேறு தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது. அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் என சுமார் 1 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை மத்திய அரசு வழங்க இருக்கிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருமே அடிப்படை சம்பளத்தில் 58% தொகை அகவலைப்படியாக பெறுகிறார்கள். கடந்த அக்டோபர் மாதத்தில் அரசு 3% அகவலைப்படியை உயர்த்தி வழங்கியது. கூடிய விரைவில் புதிய அகவலைப்படி உயர வாய்ப்பு உள்ளது. இந்த முறை 3% இருந்து அகவலைப்படி உயர்வு இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.